வணக்கம் மக்களே. வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் பலா. இப்போ என்னண்ணா, இப்போ 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சேலத்தில் இருக்கேன் அப்படின்னீங்க. என்ன விஷயம் போனீங்கிறது? மருத்துவம் பார்க்க அப்படி போனோம் அப்படி. இப்போ மருத்துவம் சம்மந்தமாக போனதுனால இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம இந்தியா கவர்மெண்ட் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ரொம்ப நீங்கள் அந்த கார்டு எடுத்து வச்சுக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை ரொம்ப இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைஞ்சீங்களா? எப்படி பயனடைஞ்சீங்க? அதோட பயன்பாடு எப்படி இருந்தது? ஓகே. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய திட்டம் தானா? அது எப்படி செயல்படுத்துறது? அதை பற்றி கொஞ்சம் இந்த தடவை சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா. இப்ப நம்ம ரீசெண்டா நெறைய உறவுகளுக்கு தெரியும். நம்முடைய தாயாருக்கு திடீர்னு கொஞ்சம் வயித்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி, அ சேலத்துல நம்ம மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பி வச்சோம். அப்ப அங்க ஒரு தனியார் மருத்துவமனையில செக்கப் பண்ணி பார்க்கும்போது, நீங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுங்கும்போது, ஐய்யயோ! பணம் ரொம்ப செலவு வருமே என்ன செய்றது அப்படின்னு நம்ம கருத்த கூட நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். நெறைய உறவுகள் கூட நீங்க தனிப்பட்ட முறையிலயும் கூட நீங்க உதவி செஞ்சிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ அதையும் தாண்டி முழு பணத்தையும் நம்ம செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, உண்மையிலே நம்மனால அதுலேருந்து வெளியில வந்துருக்க முடியாது. குறிப்பா இந்த மருத்துவ காப்பீடுங்கிறது எல்லா மக்களும் அதை குறித்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அததான் இந்த வீடியோட நோக்கமே. நான் பயன்பெற்ற விதம் அத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, முதல் இந்த திட்டத்த திமுக ஆட்சி காலத்துல கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அத அப்படியே நாளடைவுல என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லி மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அந்த பேர்ல தான் அது இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் கூட அந்த பேர் மாறல. அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் மத்திய அரசு ஒரு ஸ்கீம் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் தனித்தனியா பண்ண வேண்டாம். 2யுமே டை அப் பண்ணி, மத்திய, மாநில அரசுகள் 2மே டை அப் வச்சு, ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ரூ. 5,00,000 வரைக்கும் மருத்துவ காப்பீடு குடுக்குறாங்க. ரூ. 5,00,000ங்கிறது உண்மையாலுமே அது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா இருக்கும். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இத பயன்பெறணும். நீங்க எல்லாருமே பயன்பெறணும். அதற்கு எப்படி பயன்பெறுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 2 வெப்சைட் குடுத்துருக்கேன். இந்த 2 வெப்சைட்ல ஒண்ணு தமிழ்நாடு மருத்துவ அந்த காப்பீட்டு திட்டம் அந்த தொடர்பான வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, அந்த அட்டைய எப்படி வாங்குவது? அதை எதற்கெல்லாம் பயன்படுத்துவது? அந்த அந்த அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள் எங்கெங்க இருக்கு? அதெல்லாம் அந்த வெப்சைட்ல பார்க்க முடியும். 2வது மத்திய அரசோட அந்த வெப்சைட் போனீங்கன்னா, அது ஃபுல்லா ஆங்கிலம், ஹிந்தி 2ல தான் இருக்கும். ஒருவேளை மேபி அந்த ஆங்கிலம், ஹிந்தி தெரிஞ்ச உறவுகள் இருந்தீங்கன்னா, நீங்க அத ஓரளவுக்கு நீங்க பண்ணிக்க முடியும். ஆனா இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் இருக்கு இல்லையா? மருத்துவ காப்பீடு திட்டம். அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்களை தெரிந்து கொள்வதற்கு கூட இலவச அலைபேசி எண் குடுத்துருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதிலேயே எப்படி விண்ணப்பிக்கிற ஆப்ஷன் முதற்கொண்டு குடுக்குறாங்க. அந்த விண்ணப்பிக்கிற படிவம் இருக்கு. அந்த படிவத்த நீங்க பதிவிறக்கம் செய்து இப்போ புதுசா நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா, அதுல சொல்லியிருக்க அந்த ஃபார்மேட்ட பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அதற்கென்று ஒரு தனி அலுவலகமே இயங்குது. ஸோ அங்க போய் நீங்க ஏற்கனவே நான் ஆரம்பத்துல கலைஞர் காப்பீடு திட்டம் வச்சிருந்தேன். இடையில நான் அவேர்னஸ் இல்லாம அத விட்டுட்டேன். இப்போ நான் திரும்ப இந்த திட்டத்துல நான் மாத்தணும் அப்படின்னா, நீங்க போய் வெரிஃபை பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. கண்டிப்பா. நான் அம்மாவ அனுப்பும்போது எல்லாமே கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். எப்படி வெரிஃபை பண்ணேன் அப்படின்னா, வெப்சைட்ல போய் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம கார்ட கொண்டு போய் குடுத்த உடனேயே இந்த கார்டு ஆக்டிவ்ல இருக்கு. நீங்க உடனே இந்த ஸ்கீம்ல நீங்க பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் மருத்துவமனையில தான் பார்த்தோம். ஆனா தனியார் மருத்துவமனையில இந்த திட்டத்தின் கீழ, அதாவது இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டமும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2 மத்திய மாநில அரசு கூட இந்த டை அப்ல இருக்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம இப்ப பயன்பெற்றிருக்கிறோம். உண்மையாலுமே பாதி சுமை அதனால அதனால குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல முழு தொகை நம்மளால செலுத்தியிருக்க வாய்ப்பே செலுத்தியிருப்போம். மேபி ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. இது நீங்க கார்டு வெரிஃபை பண்ணல அப்படின்னா, வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு அதுக்கு ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்போட லிங்க் இதுல கொடுக்குறேன். அதுல போய் நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு அந்த உங்களுடைய இப்போ பெனிஃபிஷியரி லிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஐடி செக்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து, அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு நம்பர் கேட்கும். அது ரெண்டும் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் கார்டு ஆக்டிவ்ல இருக்கா, இல்லை கார்டில் பேர் இருக்கும், ஆனால் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆக்டிவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மத்திய அரசோட இணையதளம் இருக்கு இல்லையா, இந்த ஆயுஷ்மான் பாரத்தோட வெப்சைட்டு, அந்த இணையதளத்து லிங்க் இதில் கொடுத்துருக்கீங்க. அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா, நீங்க முதல்ல மொபைல் அது ஒரு கேப்சா கொடுப்பாங்க. அந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா,
எந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு பயனடைகிறீங்க அப்படின்னு ஒரு 4-5 ஸ்கீம் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பிஎம்ஏஜேஒய் அந்த திட்டத்தின் கீழே நீங்கள் கொடுத்துட்டு, அடுத்து உங்களுடைய மாவட்டம், வட்டம், உங்களுடைய கிராமம் இது எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அப்படின்னு ஆதாரம் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது மொத்த ஃபேமிலிக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே நம்மளுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு பேர் வந்துடும். அதில் யார் ஆக்டிவ்ல இருக்கா, ஆக்டிவ்ல இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போகும். 2 ஓடிபி வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அப்படின்னா கைரேகை வச்சு கூட நம்ம உள்ளே போய்க்கலாம். நீங்கள் அந்த அந்த பயோமெட்ரிக் முறையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை மொபைல் நம்பர் வச்சு நம்ம போகிறோம் அப்படின்னா ஆதாரோட அந்த ஓடிபி மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். நீங்கள் அதை கொடுத்து உள்ளே போகும் பட்சத்தில் ஃபோட்டோவை நம்மளே எடுத்துக்க சொல்லும். அதுவே வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுங்க, இப்போ லைவ் ஃபோட்டோ இருக்குது நீங்கள் அப்லோட் பண்ணுங்க சொல்லி லைவ் ஃபோட்டோ எடுக்க சொல்லும். ஸோ அந்த லைவ் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அடுத்து இன்னொரு முறையும் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும்னா, ஆதார் நம்பரில் இருக்க ஓடிபியும் கேட்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா, என்ட்ரி கொடுத்தீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த 2 ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப வெரி சிம்பிளான வேலை தான். இந்த 2 வெப்சைட் லிங்க்குமே நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டைம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கூட நாங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதை எப்படி கார்டு டவுன்லோட் பண்ணுறது. சின்ன சந்தேகம். இப்போ ஆரம்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் டேட்டா கொடுத்து குடும்பமாக ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணவங்க மட்டும்தான் இப்போ பயன்படலாமா? இல்லை இப்போ இடையில நண்பரோட போய் மாவட்ட ஆட்சியரத்தில் கொடுத்ததுக்கு இந்த மாதிரி நீங்கள் கார்டோட தன்மையை மாற்றிட்டு வாங்க, என்பிஹெச்ஹெச் கார்டு அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் அவைலபிலிட்டி, நீங்கள் வந்து முதல்ல கார்டு தன்மையை மாற்றுங்க, பிஹெச்ஹெச் மாற்றுங்க, இல்லையா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டாக மாற்றிட்டு வாங்க, அப்போ தான் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை ஆளுகள் எப்படி அது? ஆமாம், அது வந்து நம்ம ரேஷன் கடையை தொடர்பு நம்ம அதாவது நம்ம டிஎஸ்ஓ தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த கார்டு வகை மாற்றம், அதாவது 2 கார்டுக்கு மட்டும் இல்லை சார், அந்த கார்டுக்கும் வகை மாற்றம் உள்ளவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த திட்டத்தின் கீழே பயன் வருது. இப்போ என்பிஹெச்எஸ் கார்டுன்னு உள்ளவங்களும் பயன் பெறுவாங்க. ஆனால் வந்து என்னன்னா, அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியலன்னு அங்கே இருக்க டிஎஸ்ஓ சொன்னார். அது என்ன ஆப்ஷன் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம ஒரு மட்டும் கேட்கும்போது அதுக்கான பதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் வந்து ஏற்கனவே நம்ம குடும்ப கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரிச்சுட்டு தனி கார்டு போட்டிருந்தாலும் கூட உங்கள் பேர் அதில் இருக்கும். ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அட்டாச் ஆகிருக்கும்போது இருக்கும். ஆமாம், பழைய கார்டில் நேம் இருந்துச்சுன்னா அதில் உள்ளதை வச்சு நம்ம தனி கார்டு எடுத்துக்கலாம். தனி கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இப்போ புதுசாக இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்ல, அப்படிங்கும்போது என்னன்னா, நாங்கள் இருந்த பெட்டு பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்னன்னா இந்த அவேர்னஸை விட்டுட்டாங்க. எப்படின்னா அந்த மருத்துவ காப்பீட்டு அந்த அட்டையை வந்து அவங்க ரினியூல் பண்ணாமல் விட்டாங்க. ஒரு சில பேர் புதுசாக வாங்காமலே விட்டுட்டாங்க. ரேஷன் கார்டு இருக்குது ஆனால் அட்டை இல்லை. இப்போ நிறைய பேர் என்னன்னா, இந்த ரேஷன் கார்டு இருக்குது அட்டை இல்லாதங்கிறவங்க நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. போய் அங்கே போய் விண்ணப்பிக்கும் முறை தான் இருக்குது. குடும்பத்தோட எத்தனை பேர், 4 பேர் வர சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம இங்கே கொடுத்து எல்லாருமே கையில் வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. வித்தின் 15 டேஸ் ஆகட்டும் 1 மந்த்துக்குள்ளே கார்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம நேராக போய் பார்க்கல. அந்த நடைமுறை வந்து ஒருவேளை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் நம்ம பக்கத்தில் இருந்த நம்ம பெட்டு பக்கத்தில் இருந்தவங்க கார்டு இருக்குது, பட் ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரினியூல் பண்ண மாட்டாங்க, அது ஆக்டிவ் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ அதான் உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக இப்போ நம்மளே ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணலாம். அதுதான் அதுக்கான ஆப்ஷன் தான் சொன்னேன். இப்போ இந்த திட்டத்தில் எவ்வளவு தொகை வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்திக்கலாம்? இப்போ நான் வந்து 2016 அந்த கார்டை நான் பயன்படுத்தியிருக்கேன். 2016 பயன்படுத்தும் போது என்னுடைய தந்தைக்கு வந்து மருத்துவம் பார்த்தோம். மருத்துவம் பார்க்கும்போது ஓப்பன் சர்ஜரி பண்ணோம். அப்போ அதில் வந்து ஒரு 90,000 வரைக்கும் நான் கிளைம் பண்ணேன். அந்த கார்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 30,000 வரைக்கும் நம்ம அதில் கிளைம் பண்ணியிருக்கோம். 30,000 வரைக்கும் நம்ம கையிலேருந்து ஒரு 30,000 போட்டாலும் கூட இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 60 அந்த லெவலில் வந்து இந்த மருத்துவம், இப்போ நம்ம அம்மாவுக்கு பார்த்த மருத்துவம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் முழுக்க பெட்டு வாடகை, அங்கே மருந்து கொடுக்கும்போது என்னென்னா, நம்ம மெடிக்கலில் போயிட்டு இந்த ஸ்கீமில் சீல் வச்சு வாங்கி மெடிக்கலில் கொடுத்தா மட்டும் நம்ம பணம் கட்ட தேவையில்லை. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம அந்த மருந்துலாம் அவங்க காலையில் கொடுத்துட்றாங்க. நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாமே நம்ம வந்து அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே வந்து நம்மளுக்கு எளிமையாகவே வந்து அது ரொம்ப சிம்பிளாக வந்து கிடைச்சிது. இது எப்படி நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்ம இந்த திட்டத்தை குறித்து அவேர்னஸாக இருந்ததுனால அதுதான் அங்கே போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கார்டை காட்டின உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திட்டத்தில் நீங்கள் உடனே அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கார்டு லைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா ஊருக்கு போகும்போதே அந்த புது கார்டை அப்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாமே எடுத்து புது கார்டை போட்டு கையில் கொடுத்து விட்டுருந்தாங்க. கண்டிப்பா இந்த திட்டத்தும் இல்லாம பொதுவாகவே அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே மக்களோட விழிப்புணர்வு இல்லை. கண்டிப்பா இருந்துச்சு. அப்பவே அதை பயன்படுத்தி வச்சுட்டாங்கன்னா எல்லா திட்டங்களுக்குமே அது சாத்தியப்படும், மக்களுக்கு நல்ல பயனா தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, அதை அஜாக்கிறதுனால
அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது அந்த நேரம் எல்லாத்தையும் பக்கத்துல பெட்ல இருந்தவங்க கார்டு இருக்கு, மேபி அதை வந்து வெரிஃபை பண்ணாம வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆமா, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 40 வரைக்கும் அவங்களுக்கு வந்து 1000 வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது ஒரு இது அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெருசுமையா இருந்துச்சு. இப்போ நான் போய் என்ன வாங்கும்போது மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரும்போது நான் ஸ்லிப்பை கொடுத்தோன்னே எனக்கு வந்து அவங்க இந்த ஸ்கீம்ல வந்து ஒரு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. நான் மெடிக்கல்ல போய் காசு இல்லாம வாங்கினேன். என் பக்கத்துல அவர் வந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 2000 ரூபா 1500 மருந்து கொடுத்து வாங்கிட்டு. அப்ப நம்ம ஃப்ரீயா வாங்குறோம், அவரு காசு கொடுத்து வாங்குறாருங்கிற போது உண்மையிலே அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தமா தான் இருந்துச்சு, என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்களா, ஏதாவது சொல்யூஷன்? இல்லை, நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து இது ஈஸியான முறை தான், நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு. இந்த முறை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க அடுத்த முறை வந்து, ஏன்னா இயர்லி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம பயன்பெற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இளைய சமுதாயங்கள் எதை நோக்கி நகர்றானே தெரியல. ஆக்சுவலி அவங்க நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா எதுல நேரத்தை செலவு பண்ணணுமோ அதுல நேரத்தை செலவு பண்ணாம, எதுல நேரத்தை செலவு செய்யக்கூடாது அதுல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படிச்ச இளைஞர்கள் வீட்டுக்கு நீங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையான விஷயங்களோ அதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலம் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்க இன்னைக்கு இளைஞர்கள் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தொடர்ச்சி நம்ம சேனல்ல அது குறித்த விவரங்கள் நிறைய பதிவேற்றம் செஞ்சு கொடுப்போம். மீண்டும் ஒரு நாள் லேப்டாப் நம்ம ஓப்பன் பண்ணி டைம் கிடைக்கும் போது இந்த கார்டை எப்படி நம்ம பதிவிறக்கம் செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு முழு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா இன்னைக்கு தகவல் இது போதும், அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். நிச்சயமா நம்ம அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னப்ப நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. உண்மையாலுமே உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல விதமா இருக்கிறாங்கிற தகவலை நம்ம சேனல்ல உறவுகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.